வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி நான் அற்புதமான ஒரு அரிய தகவல்களை உங்கள்கிட்ட சொல்லான்னு இருக்கேன். நான் தான் உங்கள் டாக்டர் எல்கே ஜெயசூரிய நாராயண சுவாமிகள், வாஸ்து பண்டிட். 40 ஆண்டு காலமாக இந்த துறையில் எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்களை நம்ம தமிழ் சூரி சிவம் யூடியூப் சேனல் வாயிலாக பகிர்ந்து கொள்வதில் சந்தோஷம் அடைகிறேன். எல்லோரும் நல்லா இருப்போம், அமோகமாக இருப்போம். இன்றைக்கி வீட்டில் நம்ம அன்றாடு பயன்படுத்தக்கூடிய காலண்டர், அதற்கப்புறம் கடிகாரம், இந்த விஷயங்களை பற்றிய உண்மை நிலையை உங்களுக்கு சொல்லலான் இருக்கேன். ஒரே ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையில் எண்ணும் எழுத்தும் கண்ணெனத்தக காலத்திற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். காலத்தை காட்டக்கூடிய கண்ணாடி இந்த கடிகாரம், இந்த காலண்டர். நாள், தேதி, மாதம், வருடம், கிழமைகள், இவைகளுக்கு உலகத்தில் எத்தனையோ பேர் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அப்போ ஒவ்வொரு கிழமை என்றால் உரிமை என்று பொருள். இந்த எண்கள் இருக்குது பாருங்கள், 1லிருந்து 9 வகையில் உள்ள எண்கள் அவ்வளவு ஆதிக்கம் செலுத்துகிறது. ஒரு நாளினுடைய சிறப்பை ஒரு தேதி அழகாக சொல்லுது. ஒரு நாள் அந்த தேதியினுடைய சிறப்பை சொல்லுகிறது. அப்போ அந்த காலண்டர் என்பது நம்முடைய எதிர்பார்ப்பு. ராசி பலன் பார்க்குறோம், டிவியில் ராசி பலன் பார்க்குறோம், யூடியூப்லேயும் பார்க்குறோம். கண்ணாடி அதுவும் ரொம்ப முக்கியம். இந்த செவுற்றில் மாற்றக்கூடிய பொருட்கள் அது நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும். அதை பார்த்த மாத்திரத்தில் நமக்கு ஒரு அழகுணர்ச்சி வரணும். நல்ல பார்ப்பதற்கு ரம்மியமான அழகான கண்ணாடிகளை மாட்டணும். காலண்டர் அது மாத நாள்காட்டியாக இருந்தாலும் தினசரி நாள்காட்டியாக இருந்தாலும் பெரும்பாலும் அவரவர்கள் மத அடிப்படையில் சுவாமி படங்களை வச்சுக்கிறாங்க. அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் நாம் வடக்கு திசை தான் நமக்கு சக்தியை கொடுக்குது, ஐஸ்வர்யத்தை கொடுக்குது, செல்வத்தை கொடுக்குது. அந்த திசையை நோக்கி நம்ம நிற்கணும், பார்க்கணுங்கிறதுக்காகவே நம்முடைய பாட்டன் முப்பாட்டன்லாம் வடக்கு சவுத்தில் ஒரு கடிகாரத்தை மாட்டுவாங்க, ஒரு டெய்லி ஷீட் காலண்டரை மாட்டுவாங்க. சூரியன் கிழக்குக்கும் மேற்குக்கும் ஆதாரம். கிழக்கில் சூரியனும் மேற்கில் சந்திரனும். இப்படிப்பட்ட நிலையில் காலண்டர் என்பது அதில் அழகான காலண்டராக இருக்கணும், ஐஸ்வர்யத்தை தர்றதாக இருக்கணும். இந்த உலகத்தில் ஒருத்தருக்கு நன்மையாக இருக்கிறது இன்னொருத்தருக்கு தீமையாக இருக்கும். இப்போ முருகன் காலண்டர் போய் இஸ்லாமிய வீட்டில் மாட்ட முடியாது, கிறிஸ்துவ காலண்டரை இந்துக்கள் வீட்டில் மாட்ட முடியாது. இப்படியெல்லாம் வேரியேஷன்ஸ் இருக்குது. அவங்கவுங்க மதங்களில் சொல்லப்பட்டிருக்கிற சடங்குகள் படி அந்த மந்திர எழுத்துக்கு அவ்வளோ பவர் உண்டு. அதனால் அவரவர்கள் விருப்பப்படி இறைவன் திருவுருப்படத்தை வச்சுக்கலாம். பொதுவான குழந்தைகள் படம், இப்படி எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. காலண்டரில் பார்த்து நாம் தெளிவாக வச்சுக்கணும். மற்ற திசைகளில் வைப்புக்கும் பொழுது சரியாக வர்றதில்லை. வடக்கு திசை குபேர திசை செல்வத்தை கொடுக்கும். சரி, இந்த கடிகாரத்தை பற்றி நிறைய பேர் சொல்கிறாங்க. சுவாமி நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் அனுபவஸ்தராச்சே, நீங்கள் வாஸ்து பார்க்குறவராச்சே, சொல்லுங்கன்னாங்க. நாம் கோயில் குருக்கள். அது மட்டும் இல்லை, பல சாஸ்திரங்களை பற்றியும் நாம் படித்திருக்கிறோம். இப்போ கடிகாரங்கள் எப்படி இருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை. காலத்தை காட்டக்கூடியது. அது சதுரமாக இருக்கா, அருங்கோணமாக இருக்கா, வட்ட வடிவமாக இருக்கா, ஏன் முக்கோண வடிவத்தில் கூட இருந்திருக்கு. ஒவ்வொன்றுக்குள்ளே ஒரு தெய்வீக ஆற்றல் இருக்குது. ஆனால் இந்த கடிகாரத்தில் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, பெண்டுலம். அதாவது அந்த காலத்தில் பாருங்கள், பெரிய கடிகாரமாக இருக்கும், உள்ள மியூசிக்ஸ் வரும். ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒரு மியூசிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது குழந்தைகளாக இருக்கும்போது நாம் அந்த எந்த வீட்டில் அந்த கடிகாரம் இருக்கோ அந்த வீட்டில் போய் அந்த சத்தத்தை கேட்டு ரசித்து நிற்போம், பிரமித்து நிற்போம். கடிகாரங்களில் கை கீழே ஆடிக்கிட்டே இருக்கும். அதற்கு பேர் பெண்டுலம்னு பேர். அது நல்ல கண்ணாடி மாதிரி அழகாக சில்வரில் பளபளன்னு இருக்கும். அதில் இந்த கடிகாரத்தை பயன்படுத்தி 3 காலங்களிலும் நாம் வேண்டியதை பெறலாம். அதில் என்ன நடக்கணுமோ அது நடந்துட்டதாக எழுதி வைங்க. உங்கள் பையன் நல்லா படிக்கணுமா, அதை ஒரு முக்கோண வடிவமான ஸ்டிக்கரில் எழுதி, ஒரு பேப்பரில் எழுதி, சிகப்பு இங்கில் எழுதி, என் மகன் பிரபு நன்றாக படித்து வெற்றி பெற்று விட்டான்னு எழுதுங்க. இந்த கடிகாரம் அசைந்து அசைந்து 3 காலத்தோடு தொடர்புடையது. நல்லா படிக்காத பையன் கூட இந்த பாசிட்டிவ் வேர்ட்ஸ்னால் சீக்கிரமே படித்து நல்ல நிலைக்கு வந்துடுவான். அதே போல் அரசமரத்து இலையில் சிகப்பிங்களை எழுதி அந்த பெண்டுலத்தில் ஒரு செலோட்டை போட்டு ஒட்டி விடுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். வாழ்க்கையில்
இறைவன் எல்லாத்தையும் படைச்சிட்டு இந்த பூமியை நம்ம கையில் கொடுத்துட்டார். அது அல்லான்னு சொன்னாலும் சரி, நபிகள் நாயக ஸல்லல்லாஹு அஸ்ஸலாமு அலைஹினாலும் சரி, அதுபோல் இயேசு பிரான்னாலும் சரி, அதுபோல் இந்துக்கள் வழங்கக்கூடிய விநாயகர், முருகன், சிவபெருமான், நாராயணன், எது வேணாலும் வச்சுக்கோங்க. கடவுள் ஒருவரே, அன்பை காட்டுது. நாம் எல்லோரும் என்ன நினைக்கிறோம், அடுத்த வருஷம் எப்படி இருப்போம், ஓஹோன்னு இருப்போம்ல, ஒரு வீடு வாங்கியிருப்போம்ல, ஒரு கார் வாங்கியிருப்போம். இப்படி மனிதர்களுக்கு எண்ணற்ற ஆசைகள் எல்லாம் இந்த பூமி முழுவதும் பரவி இருக்கு. ஆனால் வேர்ல்டில் கடிகாரம் மட்டும் ரொம்ப சிறப்பான முறையில் காட்டுது. நாள் காட்டியும் சிறப்பான முறையில் தெளிவாக காட்டுது. ஒவ்வொரு நாளையும் அந்த காலண்டரை தேதியை கிளிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பாவங்கள் போகுது அப்படின்னு வச்சுக்கணும். காலண்டரை கதவுக்கு பின்னால் மாட்டக்கூடாது, காலண்டரை நாம் படுக்கையறையில் மாட்டக்கூடாது, கடிகாரத்தை படுக்கையறைக்கு நேராக மாட்டக்கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொன்றுக்குள்ளரையும் ஒரு விதமான ஓட்டம் இருக்கிறது. சில எதிர்மறை சக்திகள் சில இடங்களில் இருக்கக்கூடாது, படுக்கையறையில் இருக்கக்கூடாது. அதே போல் எல்லா சுவாமி படங்களையும் காலண்டராக வச்சுருக்கக்கூடாது. சில படங்களை ஒத்து பார்த்திங்கன்னா ஒரு படத்தில் அதில் மூக்கு சரியில்லாமல் இருக்குது, கை விரல்களில் ஒரு விரல் வரையாமல் விட்டுட்டாங்க. இப்படி ஏதோ ஒரு பிரிண்டிங்கில் கூட தவறு இருக்கலாம், அதனால் படத்தில் சேர்க்க இருக்கலாம். அந்த மாதிரி உள்ளதெல்லாம் நமக்கு நெகட்டிவாக கொடுக்கும். கண்ணாடி கூட, முகம் பார்க்குற கண்ணாடி கூட சில நேரங்களில் விகாரமாக தெரியும். அது ஒரு ஆயிரக்கணக்கான ப்ரொடக்ஷன் ஆகி வெளியே வந்துடும். அதை விற்கிறது தான் பார்ப்பாங்க. அதனால் கடிகாரம் முதற்கொண்டு, கண்ணாடி முதற்கொண்டு, காலண்டர் முதற்கொண்டு கூட நம்முடைய வாழ்க்கையை வெற்றிகரமாக உயர்த்துவதற்கு பயன்பட்டுக்கிட்டே இருக்குது. அதனால் வீட்டிலுடைய காலண்டர்கள் அழுக்கில்லாமல் பார்க்கணும், கண்ணாடி அழுக்கில்லாமல் பார்க்கணும், கண்ணாடி கிராக் இல்லாமல் பார்த்து கொள்ளணும். அதே போல் நம்முடைய வாழ்க்கை முறைகளையும் செம்மனே செதுக்கி கொண்டால் சிறப்பாக இருக்கும். இந்த விஷயம் உங்களுடைய லோகக்ஷேமத்திற்காக தந்திருக்கிறேன். நன்றி, வணக்கம், திருச்சிற்றம்பலம்.